வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரஹரா. முருகனது அருள் எல்லாவரிலும் கிடைக்க நான் மனதார வேண்டுகிறேன். இன்று நாம் பார்க்க போவது இந்த ஆனி மாதத்தில் சில நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் இன்னல்களும் அவற்றை தீர்க்கக்கூடிய பரிகாரங்களும் பார்க்கலாமா? அந்த வகையில் முதலாவது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இவர்களுக்கு மிகுந்த பிரச்சனைகளாகத்தான் இருக்க போகிறது இந்த ஆனி மாதம். கண் திருஷ்டிதான் மிதுன ராசிக்காரர்களை அதிகமாக தாக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஆனி மாதம் என்பது நெருங்கிய மக்கள், நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் கூட அவர்களுக்கு எதிரிகளாக மாறும் தருணமாக உள்ளது. பலரின் உண்மையான தன்மையை நீங்கள் காணக்கூடிய ஒரு காலம் வருகிறது. விஷயம் அற்பமானது அல்ல. எதிரிகளிடமிருந்து சில வகையான பிரச்சனைகள் எழும் வாய்ப்பு உள்ளது. சில உரையாடல்கள் காட்டுத்தனமாக பேசுவதற்கும் இதன் காரணமாக சிலருடன் எதிரியை தொடங்குவதற்கும் வாய்ப்பு உள்ள காலம் இது. எதிரிகளால் நிறைய மனக்கஷ்டங்கள் இருக்கும். தொடுவது அனைத்தும் நமக்கு பிரச்சனைகளாக வரும் என்பதை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வேலை தொடர்பான சில பிரச்சனைகள், உங்கள் துணையுடன் தொடர்புடைய சில பிரச்சனைகள், சில அசௌகரியங்கள், இணக்கமின்மை, சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் மற்றும் இதனால் ஏற்படும் மன ரீதியான சிரமங்கள், இவை அனைத்தும் இவர்களுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகளை காண்கிறீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, தயவு செய்து நான் சொல்லும் விஷயங்களை முறையாக செய்தீர்களேயானால் நிச்சயமாக தீமைகளை ஓரளவு குறைக்க முடியும். இந்த ஆனி மாதத்தின் முதல் வாரத்திலேயே நீங்கள் இதை செய்ய முடிந்தால் சால சிறந்தது. உங்கள் குடும்பத்திலும் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். இரண்டாவது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இந்த ஆனி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மிக மோசமான சூழ்நிலை தான் நிலவுகிறது. அவர்கள் பல மன கஷ்டங்களும் பல துயரங்களும் நிறைந்த ஒரு காலகட்டத்தை தான் கடந்து செல்கிறார்கள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் வேறு யாருக்கும் புரியாவிட்டாலும் உங்களுக்கு நான் சொல்வது புரியும். உங்கள் மனதில் நிறைய சிரமம், நிறைய சோகம், மனப்பிரச்சனைகளும் உங்களுக்கு மிகவும் சோகமான சூழ்நிலையும் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஆனி மாதத்தின் கிட்டத்தட்ட பாதி முடியும் வரை இவ்வளவு பெரிய மனக்கஷ்டங்கள், தனிமை, கவலைகள் மற்றும் நீங்கள் செய்ய விரும்பிய விஷயங்கள் சரியான நேரத்தில் நடக்க முடியாமல் போவதால் அது உங்கள் வாழ்க்கையை வெகுவாக பாதிக்கிறது. வீட்டில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருந்தால் இதை பார்க்கும் பெற்றோர்கள் அவர்களுடன் அதிக நேரம் செலவிட வேண்டும். அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக கவனமாக செயல்படுத்த வேண்டும். பெரிய நிதி இழப்பு அல்லது சரியான நேரத்தில் பணம் கிடைக்காதது போன்ற பிரச்சனைகள் மற்றும் நிதி சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எதிரிகளின் தீமை மிகவும் வலுவாக இருக்கும் காலம் இது. சுற்றிலும் எதிரிகள் இருப்பார்கள். நீங்கள் எங்கு திரும்பினாலும் எதிரிகளும் பிரச்சனைகளுமாகத்தான் இருக்கும். இதற்கான தீர்வையும் இந்த வீடியோவின் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் குறிப்பிட்ட விஷயங்களை எடுத்து ஒவ்வொன்றாக அடுப்பிலோ அல்லது நெருப்பிலோ எரிப்பது நல்லது. இது அவர்களின் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் தீமைகளில் இருந்தும் விடுபட்டு மிதுன மாதத்தில் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் முன்னேற உதவும். வீடியோவின் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்வேன். எல்லோரும் அதை செய்ய வேண்டும். அடுத்த நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். அவிட்டம் ராசிக்காரர்கள் சில காலமாக கடினமான காலத்தை கடந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். அவர்களின் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று, நடப்பது வேறொன்று என்கிற விதத்தில் தான் செல்கிறது. கூடுதலாக அவர்கள் எதிரி பாதிப்பு, கண் திருஷ்டி பாதிப்பு மற்றும் பொறாமையினால் சில கண் திருஷ்டிகள் ஆகியவற்றால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். பொதுவாக அவிட்டம் ராசிக்காரர்களுக்கு பதற்றம் மிக மிக அதிகமாக இருக்கும். பதற்றம் என்று நாம் சொல்லும் போது பல விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அனுபவங்களால் ஏற்படுகின்றன. இந்த பதற்றம் அதிகமாக இருக்கும் நேரத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படுத்தாலும் தூக்கமே வராமல் கஷ்டப்படுவார்கள். குடும்பத்தில் பல விஷயங்கள், பல சிரமங்கள் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மன அமைதி இல்லாமை, நீதிமன்ற வழக்குகள், காவல் நிலையங்கள் போன்றவை அனைத்தும் இதனுடன் தொடர்புடையவை. மேலும் சில பிரச்சனைகளில் அன்புக்குரியவர்களிடமிருந்து அவதூறுகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் போன்ற விஷயங்களை நீங்கள் கேட்கக்கூடிய நேரம் இது. வீட்டில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இருந்தால் வீடியோவின் இறுதியில் சில பரிகாரங்களை உங்களுக்காக நான் சொல்கிறேன். அவற்றை அடுப்பில் போட்டு எரித்து விடுங்கள். அவை நீங்கியவுடன் இந்த ஆனி மாதத்தில் தீமைகள் ஓரளவு நீங்கும். இவற்றை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் நட்சத்திரத்தை மிக மிக கவனமாக பராமரிக்க வேண்டும். அடுத்த நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம்.
பூராடம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. பூராடம் நட்சத்திரம் சாகசமான வேலைகளில் ஈடுபட வேண்டாம். சாகச விஷயங்கள் என்றால் என்ன? அவசர முடிவுகள், அவசரமாக புறப்படுதல், மிகவும் கொடூரமான வார்த்தைகளால் பேசுதல் அல்லது கோபப்படுதல் போன்றவற்றில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் உயரமாக ஏறுதல் அல்லது ஆபத்தான விஷயங்களில் குதித்தல், நீர் மற்றும் நெருப்பு தொடர்பான சாகசங்களில் ஈடுபடுதல் போன்ற சாகச உடல் செயல்பாடுகளை தவிர்ப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது. இவை அனைத்தையும் முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். வீடியோவின் இறுதியில் உங்களுக்கான பரிகாரத்தை நான் சரியாக சொல்கிறேன். அதை செய்ய மறக்காதீர்கள், சரியா? இதை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உடல் நலம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை அல்லது தொழில் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, பெரும் சிரமங்களும் துக்கங்களும் இருக்கும் காலம் இது. குழந்தைகளிடம் கவனமாக இருப்பது எப்போதும் நல்லது. அடுத்த நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் நல்லதாக இருக்காது. இது மிகவும் கெட்ட செய்திகளும் மிகவும் சோகமான விஷயங்களும் நிறைந்த மாதம் என்று கூறப்படுகிறது. மன அழுத்தம், சிரமங்கள், மன துயரங்கள் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ள நேரம். இவை அனைத்தும் நீங்கள் ஈடுபட்டுள்ள வேலைத்துறையின் காரணமாகவும் வரலாம். வேலையில் மேலதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் அல்லது வேலையில் சிலருடன் சில மோதல்கள், இதனால் ஏற்படும் மனவேதனை ஆகியவை வர வாய்ப்பு உள்ளது. கூடுதலாக நிதி சிக்கல்கள், கடன் அல்லது வருமானத்தில் அதிகரித்த செலவுகள், இவற்றில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். இது தவிர உடல்நல பிரச்சனைகளும் வந்து சேர வாய்ப்புகள் உள்ளது. சில உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் இருந்தால் நீங்கள் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த மருந்துகளையும் உட்கொள்வதை நிறுத்தாதீர்கள். உங்களுக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவமனைக்கு சென்று சரியான நேரத்தில் நல்ல சிகிச்சை பெறுங்கள். சுய மருந்து செய்யாதீர்கள் தயவு செய்து. நிச்சயமாக ஓரளவுக்கு மோசமான விளைவுகளில் மாற்றம் ஏற்படும். வீடியோவின் இறுதியில் உங்களுக்காக சொல்கிறேன். அடுத்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில அவதூறுகள், வாழ்க்கையில் அவர்கள் செய்யாத தவறுகளுக்கு சில பழிகள், மிகவும் நெருக்கமான மற்றும் அன்பானவர்களிடமிருந்து சில குற்றச்சாட்டுகள், இதன் காரணமாக சில மன உளைச்சல்கள் எழக்கூடும். மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் உங்கள் குழந்தைகளை நினைவில் கொள்வதில் உள்ள சிக்கல்களால் பதற்றம் அதிகமாக அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. வாழ்க்கையில் நீங்கள் நிறைய எதிர்பார்த்த பல விஷயங்களும் உங்களிடம் நெருங்கி வந்து உங்களை விட்டு தொலைந்து போகும் சூழ்நிலை இருக்கலாம். இதன் காரணமாக சில மன சிரமங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மொத்தத்தில் இந்த ஆனி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அசுபமான காலமாக கூறப்படுகிறது. எனவே இந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் நான் சொல்வது போல் செய்யவும். நிச்சயமாக தோஷங்கள் ஓரளவு மாறும். அடுத்த நட்சத்திரம் மிருகசீரிஷம். இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீண்ட காலமாக தங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இவர்கள் மன ரீதியான சிரமங்கள் நிறைந்த வாழ்க்கையை கடந்து செல்கிறார்கள். மேலும் அவர்களின் வாழ்க்கையில் கஷ்டங்களும் துயரங்களும் மட்டுமே இருந்து வருகிறது. நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு சிவன் கோயில் இருந்தால் அந்த சிவன் கோயிலுக்கு செல்ல வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறையாவது, இல்லை என்றால் மாதத்திற்கு 2 முறையாவது நீங்கள் அந்த கோவிலுக்கு சென்று இறைவனை மனதார வணங்க வேண்டும். சிவனின் ஆசீர்வாதங்களில் ஒன்று உங்களுக்கு மிகவும் தேவைப்படும் நேரம் இது. இறைவன் உங்களுடன் இருந்தால் மட்டுமே மற்ற தீய சக்திகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். சிவன் கோயிலின் தரிசனத்தை தவறவிடாதீர்கள். அதேபோல் வீடியோவின் இறுதியில் ஒன்றை சொல்கிறேன். நான் சொல்வது போல் நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்கள் துன்பங்களிலிருந்து எளிதாக விடுபடலாம். அடுத்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இழக்கும் ஒரு காலகட்டத்தை தான் கடந்து செல்கிறார்கள். நிறைய நிதி சிக்கல்கள் இருக்கும். கடன் சுமைகள், நிதி சிக்கல்கள், அடமானங்கள், இவை அனைத்தும் வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக வரும். ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து அதை சரி செய்ய உங்கள் கையில் உள்ள பணம் தீர்ந்து போகும் ஒரு காலகட்டத்தை கூட கடந்து செல்கிறீர்கள். இவர்கள் நிறைய மனசிரமங்களையும் மன அழுத்தத்தையும் சந்திக்கும் நேரம் இது. எனவே எப்போதும் அவர்களிடம் கவனம் செலுத்துங்கள். அது அவர்களுக்கு ஆறுதலாக மாறும். மேலும் வீடியோவின் இறுதியில் நான் சொல்லும் இந்த விஷயங்களை செய்து பாருங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நான் சொன்ன இந்த 8 நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வீட்டில் இருப்பார்களேயானால் அவர்களுக்குள்ள பரிகாரம் என்னவென்றால், ஒரு பிடி கல்லுப்பு, ஒரு பிடி கடுகு, 3 காய்ந்த வற்றல், அவர்கள் அணிந்திருக்கும் உடையிலிருந்து ஒரு சிறிய நூல், இவற்றை எடுத்து வலது கையில் எடுத்துக்கொண்டு நான் சொல்லக்கூடிய
இந்த மந்திரம், அதாவது ஓம் ரெக்தாயை நம, அதாவது பத்திரகாளி அம்மாவோட பீஜ மந்திரம். இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி தலையிலிருந்து பாதம் வரை சுற்றி எரியும் அடுப்பில் போட்டுவிடவும். நான் சொன்ன இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வீட்டில் இல்லை என்றால் அவர்களுடைய ஆடையை எடுத்து மனதில் அவரை நினைத்து அந்த ஆடை மேலிருந்து கீழாக 3 முறை சுற்றி ஓம் ரெக்தாயை நமகா என்று சொல்லி எரியும் அடுப்பில் போட்டுவிடுங்கள். உங்களை பிடித்த துரிதங்களும் துக்கங்களும் கவலைகளும் ஆபத்துகளும் எல்லாம் விலகி முருகக் கடவுள் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார் என்பது உறுதி. நன்றி, வணக்கம்.